ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான திணை அரிசி வச்சு நம்ம என்ன செய்கிறோன்றதை பார்க்கலாம். திணை அரிசியில் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்ணலாம், தோசை இட்லி பண்ணலாம், அப்புறம் உப்புமா, பொங்கல் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். அப்புறமா இந்த திணை அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதிக அளவிலான புரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அப்புறம் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. இதை பார்த்திங்கன்னா சுகர் இருக்கவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க, அப்புறம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து டெய்லி எடுத்துக்கிறது மூலமாக அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அப்புறம் இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவும் நல்லது. இதை நம்ம இன்றைக்கி கஞ்சியாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு 1/4 டம்ளரு பாசிப்பருப்பு நம்ம அளந்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த டம்ளரில் நம்ம அரிசி இழக்கிறோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், அடுத்ததான் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 4-5 கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது கஞ்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி திணையரிசியை கஞ்சியாவோ அல்லது உப்புமா, பொங்கல் அந்த மாதிரி வேறு ஏதாவதோ நீங்கள் செஞ்சு ஒரு வேளையாவது உணவில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்பவும் ஹெல்த்துக்கு நல்லது. பாருங்கள், நம்மளோட திணையரிசி கஞ்சி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கஞ்சிக்கும் தேங்காய் சட்னிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்தியான திணையரிசி கஞ்சியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.